வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்தாலப்பக்கம் டு ஒட்டியம் பக்கம் போகிற ஆன் மெயின் ரோட்டில் பஸ் போகிற ரோட்டு மேலே எனக்கு முன்னாடி இருக்க அந்த கார் நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கமர்ஷியல் லேண்டை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எனக்கு ஒரு ஆன் மெயின் ரோட்டில் ஒரு கமர்ஷியல் பிளாட், ஏன்னா நான் ஒரு லேண்டு வாங்கிட்டு அதில் ஒரு பில்டிங் கட்டிவிட்டு அது மூலிமா எனக்கு மாதம் நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வரணும், அது மாதிரி ஆன் மெயின் ரோட்டில் என்ன கமர்ஷியல் லேண்ட் தான் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த லேண்ட் ஒரு ஆன் மெயின் ரோட்டில் பக்காவான கமர்ஷியல் பிளாட்டாக நம்மளுக்கு சேலுக்கு வந்துருங்க. இந்த லேண்டை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள், அதுதான் பஸ் ஸ்டாப். பஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வருங்க, உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒருத்தராயிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போக போக இந்த ரீசேல் கமர்ஷியல் பிளாட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னால் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். இந்த ரீசேல் கமர்ஷியல் லேண்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சித்தாலப்பக்கம் ரோட்டு மேலே வரும்போது சித்தாலப்பக்கம் அரசன்கல்னி ஜங்ஷன்லேருந்து 2 ரோடு பிரியும். அதில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகும். ஃபஸ்ட்டு ஒரு டீ கடை ஓட்டின மாதிரி ஒரு லெஃப்ட் திரும்ப அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பாக்கம் ஜங்ஷன் போய் கனெக்ட் ஆகிற மெயின் ரோடுங்க. ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாளம்பூர் ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்துனா ஓயமான் நாளூர் கனெக்ட் ஆகலாம். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா புதுப்பாக்கம் வழியாக நீங்கள் போயிட்டு வண்டூட்டு கிளம்பாக்கம் ரோடு டச் ஆகலாம். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியம்பாக்கம் மெயின் ரோடுங்க. இந்த ரோடு தாளம்பூர் ஜங்ஷன் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு நான் சொன்ன இப்போ வழி எல்லாமே நீங்கள் போய் கனெக்ட் ஆகிக்கலாம். சித்தாலப்பக்கம் டு ஒட்டியம்பாக்கம் போகிற ஆன் மெயின் ரோட்டில் சித்தாலப்பக்கம் ஆன் மெயின் ரோட்லேயே பஸ் போகிற ரோட்டு மேலே இந்த கமர்ஷியல் லேண்ட் நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. பக்காவான கமர்ஷியல் லேண்ட். இந்த கமர்ஷியல் லேண்டோட டைமென்ஷன் 25x75 25x75 இந்த பிளாட் டைமென்ஷன் இருக்குது. வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த கமர்ஷியல் பிளாட் இருக்குது. இந்த லேண்டுக்கு பேக் சைட்லையும் காம்பவுண்ட் வால் இருக்குது. இந்த ஒரு பக்கமும் காம்பவுண்ட் வால் இருக்குது. நம்ம லேண்டு பக்கத்துலேயே பாருங்கள், இன்னொருத்தவங்களும் கமர்ஷியல் பிளாட் வாங்கி அவங்களும் கமர்ஷியல் பில்டிங் கட்டவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பீம் எல்லாம் தெரியுது பாருங்கள். இந்த கமர்ஷியல் பிளாட்டை நீங்கள் வாங்கிட்டு உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போதைக்கு என்கிட்ட லேண்ட் வாங்குறதுக்கு மட்டும் தான் காசு இருக்குது, நான் லேண்டு வாங்கி போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கமர்ஷியல் லேண்ட் வாங்கி போட்டுருங்க. நிறைய பேர் என்கிட்ட ஆன் மெயின் ரோட்டில் கமர்ஷியல் லேண்ட் கேட்டிருந்தீங்க. சித்தாலப்பக்கம் டு ஒட்டியம்பாக்கம் போகிற ஆன் மெயின் ரோட்டில் எக்ஸாக்ட் சித்தாலப்பக்கமில் இந்த கமர்ஷியல் பிளாட் இருக்குது. இந்த சித்தாலப்பக்கம் டு ஒட்டியம்பாக்கம் போகிற ஆன் மெயின் ரோட்லாம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கிடையாதுங்க. ஆனால் இப்போ அந்த அளவுக்கு செம்ம ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த சித்தாலப்பக்கம் டு ஒட்டியம்பாக்கம் போகிற ஆன் மெயின் ரோட்டு இந்த கமர்ஷியல் பிளாட் தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த ரோட்டு மேலே நிறைய பில்டர்ஸ் லேஅவுட் ஃப்ளாட்ஸ் வில்லாஸ்லாம் கட்டி சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கமர்ஷியல் பிளாட்டை தாண்டி கரெக்டாக ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸில் எம்எஸ் தோனி குளோபல் ஸ்கூல் இந்த வருஷமே புது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ரோட்டு மேலே இஸ்ரோ சயின்டிஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் லேண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த ரோட்டு மேலே நீங்கள் பார்க்கும்போது ரைட் சைடில் நீங்கள் கவனிக்கிற மாதிரி ஆன் மெயின் ரோட்லேயே தான் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்துருச்சுன்னா இன்னும் செம்ம டெவலப்மெண்ட் ஆகிடுங்க இந்த காரிடார். இந்த லொக்கேஷன்லாம் ஒரு சின்ன சைஸ் கடையே ஒரு 10x10 இருக்க 10x30 இருக்க ஒரு சின்ன சைஸ் ஷாப்பே வந்து பார்த்தீங்கன்னா மாத வாடகை ஒரு 8000 1000 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த காரிடார் எனக்கு நல்லா பர்சனலாகவே தெரியும். இந்த கமர்ஷியல் பிளாட்டோட டைமென்ஷன் 25x75 இருக்குது. டோட்டல் பிளாட் சைஸ் 1875 1875 சதுரடியில் இந்த கமர்ஷியல் லேண்ட் சித்தாலப்பக்கம் ஆன் மெயின் ரோட்டே லொக்கேட் ஆயிருக்கு. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்க இந்த கமர்ஷியல் லேண்டை நீங்கள் வாங்கிட்டு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி கட்டி விட்டிங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு நல்ல மாதம் நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கும். இன்னொரு டைப்லையும் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் கமர்ஷியல் பண்ணிவிட்டு செகண்ட் ஃப்ளோரில் ரெசிடென்ஷியலாக நீங்கள் வீடு கட்டிட்டு கூட கமர்ஷியல் கம் ரெசிடென்ஷியலாகவும் இந்த லேண்டை நீங்கள் வாங்கிட்டு உங்களோட ஐடியாக்கு ஏற்ற போல நீங்கள் கட்டிக்கலாம். இந்த ஆன் மெயின் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்க இந்த கமர்ஷியல் லேண்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் இந்த ஓனர் சொல்கிறது 7600 7600 ஸ்லைட்லி பிரைஸ் நெகோஷியபிள். அதில் வந்து பெஸ்ட் ப்ரைஸாக நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் பேங்க் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம். இந்த கமர்ஷியல் லேண்டை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் ஏபிஎம் ஹோம்ஸ்.